வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக அருந்தியர் உள் இடஒதுக்கீடை 6% உயர்த்த கோரியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி இடஒதுக்கீடை வகைப்படுத்தி கல்வி வேலைவாய்ப்புகளில் முழுமையாக நடைமுறைப்படுத்த கோரி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி நாகர்கோயில் அண்ணா ஸ்டேடியம் முன்பு மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி செந்தில் தலைமையில் இளைஞரணி செயலாளர் ரஞ்சித், கொள்கை பரப்பு செயலாளர் சுதன், ஊடகப் பிரிவு விஜய், மாவட்ட மகளிர் அணி தலைவி காந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கரு வீரபாண்டி, மாநில மகளிர் அணி செயலாளர் மீனா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் நிறைவுரையாற்றினார். இவ்வார்ப்பாட்டத்தில் திராவிட தமிழர் கட்சியினர் மற்றும் தமிழ் புலி கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வகைப்படுத்து தீர்ப்பினை பட்டியல் சாதி பிரிவுகளை வகைப்படுத்து தமிழக அரசு விஜய் அரசு அருந்ததியர் உள்ள ஒதுக்கீட்டை உயர்த்திடு 6 விழுக்காடாக உயர்த்திடு தமிழக அரசு வகைப்படுத்து ஏற்க வேண்டும் தமிழக அரசு ஏற்க வேண்டும் இன்று நடக்குது ஆர்ப்பாட்டம், நாளை வெடிக்கும் போராட்டம். இன்றைய தினம் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை, ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் அருந்ததியர் மக்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதில் எங்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடை கடந்த கால அரசு வழங்கியது. அது எங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் மிகவும் குறுகிய கோரிக்கையாக உள்ளது. எங்களுடைய மக்கள் தொகை என்பது 60 லட்சத்துக்கு மேலாக இருக்கிறது. அது எங்களுக்கு 10 குறைவாக உள்ளது என்ற கோரிக்கையை ஏற்கனவே ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியுள்ளோம். எங்களுக்கான இடஒதுக்கீடை நீங்கள் 6 விழுக்காடாக உயர்த்தி தர வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசிற்கு தெரியப்படுத்தும் விதமாக இன்றைக்கு அந்த கோரிக்கையை எங்களுக்கு அருந்ததியர் மக்களுடைய உள்ளிடஒதுக்கீடை 3 விழுக்காட்டிலிருந்து 6 விழுக்காடாக உயர்த்தி தர வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பட்டியல் சாதி பிரிவுகளை வகைப்படுத்தி வழங்கிட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. ஒவ்வொரு சாதிக்குள்ளும் 14 உட்பிரிவிற்கு அந்த பிரிவுகளை வகைப்படுத்தி இந்த அரசு முறையாக வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை தமிழக வெற்றிக் கழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய புதிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு திராவிட தமிழ் கட்சியின் சார்பாக கோரிக்கையை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வலுவாக வைத்துள்ளோம். இந்த கோரிக்கையை கனிவோடு இந்த அரசு ஏற்று எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் திராவிட தமிழ் சார்பாக வைக்கிறோம். கதிரவன், திராவிட தமிழ் கட்சி. இந்த 6% இடஒதுக்கீடு கிடைக்காம என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும்? தொடர்ந்து பல்வேறு அரசு அலுவலகங்களில் நாங்கள் படித்திருந்தும் தகுதி இருந்தும் இந்த மக்கள் அதற்காக விண்ணப்பிக்கவில்லை என்ற ஒரு பொய்யான தகவலை ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் சொல்லி வந்தார்கள். ஒவ்வொரு துறைக்குமான அந்த விண்ணப்பத்தை முறையாக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு உங்களுக்காக முன்னுரிமை தான் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான இடஒதுக்கீடு என்பது பேக்லாக் வேக்கன்சியாக இல்லை. நீங்கள் இல்லை என்று சொல்ல இன்னொருவருக்கு அந்த இடஒதுக்கீடை வழங்குவோம் என்ற ஒரு பிரிவில் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே அதை மாற்றி நாங்கள் இன்றைக்கு ஒருத்தர் தகுதி இருந்தும் அந்த பணி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒருவர் வரும் வரை அந்த இடத்தை காலி பணியிடங்களாக வைக்க வேண்டும் என்ற அந்த வரியை அதில் சேர்த்து அந்த இடஒதுக்கீடை உறுதி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் பேசி வருகிறோம். ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறோம். 3 விழுக்காடு முழுமையாக எங்களுக்கு வந்தடையவில்லை என்ற வருத்தத்தோடு நாங்கள் தொடர்ந்து கடந்த கால திமுக அரசை அணுகியுள்ளோம். இந்த முறையும் இந்த அரசை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளோம். எங்களுடைய தலைவர் வெண்மணி அவர்களின் சார்பாக தமிழக முதல்வரை சந்தித்து இந்த கோரிக்கையை கொடுக்க உள்ள 10 தினங்களுக்கு முன்பாக அவரிடம் அனுமதி கோரியுள்ளோம். நேரடியாக தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்துள்ளோம். இடஒதுக்கீடு 6 விழுக்காடு வரும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எங்களுக்கான இடஒதுக்கீடு போதாது என்பதை உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.
உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537.